மாடர்ன் மங்கையோட 3rd எபிசோட். என் கூட பேச போகிற அந்த நபர் யாருன்னா, இவங்க ஒரு சினிமோட்டோகிராஃபர் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபிலிம் மேக்கர், முக்கியமாக ஒரு ஆக்டிவிஸ்ட். சைலஜா படிந்தலா. சைலஜா படிந்தலா இந்த பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது குயர், இது கே, அதெல்லாம் தெரியவே தெரியாது அந்த வயசுல. குயர் ஆர்டிஸ்ட், கே ஆர்டிஸ்ட், அவங்க லைஃப், அவங்க கிரியேட் பண்ற ஆர்ட் எல்லாமே பார்க்கும்போது அப்போ ஒரு கரேஜ் வந்தது. நான் தனி இல்லை, நான் வந்து அப்நார்மல் கிடையாது, சொசைட்டி இன்னும் வளரணும் அண்ணன் புரிஞ்சுக்கின. அப்பா வந்து என் மேலே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போலீஸ்கிட்ட நான் வந்து பிம்ப்பு, அவங்க பொண்ணை கிட்னாப் பண்ணி ப்ராத்தல் நடத்துகிறேன்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க. பிகாஸ் செக்ஷன் 377 அப்போ போலீஸ் என்ன உட்கார வச்சாங்க ஒரு ரிமாண்டில் ஒரு 10 hour. ஷூ வாங்க போயிருந்தேன் நான் ஒரு ஷோரூமில். அவங்க வந்து முடியாதப்பாமான்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க, இப்படி இருக்கிறத இப்போ எப்படி பேசணும் பொண்ணுன்ட்டு வந்து அழுக்க வந்தாங்க. ஸோ அவங்க அடிச்சிட்டாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய டைம் வந்தது. கமெண்ட் எல்லாமே வந்து சைபர் கிரைமால கம்ப்ளைண்ட்க்கு உட்படுத்தப்படுற இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழ் வர்ற குற்றங்கள். அது தெரியாமலே இவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கல்ச்சர்னு என்னையோ இல்லை நம்ம ஷோக்கு வர்ற ஆட்களையோ அட்டாக் பண்றவங்க. அவங்க நிறைய லைக் ஷி டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து ஒரு சிங்கர், ஆக்சுவலி ரொம்ப அழகாக பாடுவாங்க, ரொம்ப அழகாக ஸ்கல்ப்சர் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக குக்கிங் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஐ லாஸ்ட் ஹர் இன் 2018. இப்போ மெமரிஸ் ஆஃப் மெஷினை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சைல்டு அப்யூஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் வந்து இந்த அந்த தாட்டோ கான்ட்ரவர்சி வரும்ன்ட்டு நான் முன்னாடியே அவேராக இருந்தேன். எனக்கு தெரியும் இப்படி வரும்ன்ட்டு. ஆண்டி யாருக்காச்சும் ஃப்ரெண்டு சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட் எல்லாமே ரொம்ப கூச்சமாக இருக்கும், ஐயோ இப்படி கேட்டாங்களேன்ட்டு. வாட் ரியலி அ லெஸ்பியன் நீட்ஸ் இஸ் dignity. வேறு எங்கேயோ பார்க்கல, இட்ஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு யூ. இட்ஸ் லைக் அ வே ஆஃப் சேயிங் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அடங்க மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அடங்க மாட்டேன். புருஷனாவது மற்றவங்க அது யாராக இருந்தாலும் தப்பு தான், தண்டனை தான். அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பண்ண பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாலினி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 8 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுற ஒரு கனெக்ஷன் எனக்கு. ஆமாம். சைலஜா படிந்தலா இந்த பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அவங்க எப்படி சைலஜா படிந்தலா ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களோட கம்மிங் அவுட் ஸ்டோரி எங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்லியிருப்பீங்க கம்மிங் அவுட்டுங்கிறது ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு இன்னையிலேருந்து நான் ஒரு கே அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுறதில்ல, கம்மிங் அவுட்டுங்கிறது வேறு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் கம்மிங் அவுட் ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்லி நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்யூரியஸான ஒரு குழந்தை. எனக்கு ஐ வாஸ் ட்ரான் டுவர்ட்ஸ் விமென். படித்தது பிஎல் ஸ்கூல், அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி சொல்லலாம். அது கான்வென்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ரொம்ப லோக்கலான ஒரு கல்ச்சர் தான் இருக்கும். ஸோ அங்கே இது குயர், இது கே, அதெல்லாம் தெரியவே தெரியாது அந்த வயசில், அந்த ஒரு செட்டப்பில். பட் நான் வந்து அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்க்கு அப்புறம் நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தேன், பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர் படித்தேன். அந்த டைமில் தான் எனக்கு ஓகே இந்த மாதிரியான ஒரு குயர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, பெண்ணு லவ் பண்ணுறது, லெஸ்பியன், இதெல்லாம் தெரிஞ்ச டைம் அது. குயர் ஆர்டிஸ்ட், கே ஆர்டிஸ்ட், அவங்க லைஃப், அவங்க கிரியேட் பண்ணுற ஆர்ட் எல்லாமே பார்க்கும்போது அப்போது ஒரு கரேஜ் வந்தது. நான் தனி இல்லை என்ற ஒரு கரேஜ் வந்தது. நான் வந்து அப்நார்மல் கிடையாது, சொசைட்டி இன்னும் வளரணும் அண்ணன் புரிஞ்சுக்கின டைம் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிலிம்ஸ் படித்தேன். அந்த டைமில் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க கூட இருக்கும்போது, இப்போது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என் மேலே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போலீஸ்கிட்ட நான் வந்து பிம்ப்பு, அவங்க பொண்ணை கிட்னாப் பண்ணி ப்ராத்தல் நடத்துகிறேன்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க. பிகாஸ் செக்ஷன் 377 அப்போ டீக்ரிமினலைஸ் ஆயிருந்தது 2011 அந்த டைமில். ஸோ அவங்க அப்பா வந்து அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் என்ன உட்கார வச்சாங்க ஒரு ரிமாண்டில் ஒரு 10 hour. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் லா ஃபோரம்ன்ட்டு ஒரு ஃபோரம் இருக்கு, அங்கேருந்து ஒரு அட்வொகேட் வந்தாங்க. அப்போது அவங்க வந்து the way she handled it like really changed my life.
இப்படி இருக்கணும்ன்ட்டு அப்போ தான் தோணிச்சு. ஸோ ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டு நோ த லா ஃபார் இன் எனி ஃபீல்டுன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து புதிய தலைமுறை நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு டீல் வித் லீகல் ஸ்டஃப், ஹவு டு டீல் வித் லீகல். அங்கே தான் எனக்கு கொஞ்சம் லா ரைட்ஸ் எல்லாமே புரிஞ்சு தென் ஐ பிகேம் அன் ஆக்டிவிஸ்ட் ஃப்ரம் தேர் ஆன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் உங்களை ஒர்க் ஸ்பேஸில் பார்ப்பேன், உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனால் உள்ள பயமாக இருக்கும், நம்மளை கிச்சிட போகிறாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பீங்க, லைக் ஈஸியாக பேசிடுவீங்களா தெரியாது. ஆனால் உங்களை ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ஆக்டராக பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பயர்டாக இருந்தது. அண்ட் அந்த டைம் எனக்கு பயங்கர லாங் ஹேர் இருந்தது. நான் வந்து நானா என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும்போது உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிது. ஒரு லவ்வுக்காக ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் போய் அங்கே ஒரு 10 மணி நேரம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை சந்திச்சு அங்கே ஒருத்தர் உங்களை சேஃப்கார்ட் பண்ணி அவர் மூலயமா ஹியூமன் ரைட்ஸ் மேலே ஒரு பெரிய பேஷன் வந்து ஆக்டிவிஸ்ட் கம் ஃபில்ம் மேக்கராக நீங்கள் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃபில்ம் மேக்கர் கம் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறதுல நடந்த அட்டாக்ஸ் எதுனா? அட்டாக்ஸ்னால் ஃபஸ்ட்டு டைம் பண்ண படம் வந்து வாஸ் வெரி கிரிட்டிசைஸ்ட். மெமரிஸ் ஆஃப் அ மிஷின்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அது வந்து இட் இஸ் லைக் நிறைய இட் ஸ்பீக்ஸ் அபவுட் உமன் செக்ஷுவாலிட்டி, ஹர் early மெமரிஸ் ஆஃப் செக்ஷுவாலிட்டி. பட் அது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகும்போது நிறையா மீடியா அட்டாக்ஸ் வந்தது. அதுக்கு தவிர்த்து ஃபிசிக்கல் அட்டாக்ஸ்னால் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலி டே டு டே லைஃப்பில் வந்து வண்டியில் போகும்போது யாராச்சும் இன்னொரு வண்டியில் போகும்போது யாராச்சும் அங்கிள் எதாவது சொல்லணுன்னா ஏய் என்கிட்ட அடித்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓ சாரி பையனா நினச்சேன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பையனை நீங்கள் அடித்து சொல்லணுன்ட்டு யார் கல்ச்சர் க்ரியேட் பண்ணாங்க அன்ட்டு அது தெரியுது. ஸோ பொண்ணா அடிச்சிருந்துக்க லைக் ஐ wouldn't have hit you if you're a girl, but I attempted to hit you because you're a boy அன்ற மாதிரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் லைக் யூனோ ஒரு வாட்டி சில டைமில் ஆர்கியூ பண்ணும்போது லைக் பிகாஸ் நான் வந்து அப்பியரன்ஸில் நிறைய ஹெட்ரோநார்மேட்டிவ் அப்பியரன்ஸ் இருக்காது. ஹெட்ரோநார்மேட்டிவ்னா ஒரு கேர்ள் பெண் சப்மிசிவாக இருக்கணும், ஃபெமினைனாக மேல் கேஸ்க்கு கேட்டர் ஆகிற மாதிரியான க்ளோதிங் போடணும், அந்த மாதிரியான மேக்கப் போடணும். இதுதான் ஹெட்ரோநார்மேட்டிவ். அண்ட் மேஸ்குலினிட்டி இருக்கணும், பம்ப்ட் அப் மசில்ஸ் இருக்கணும், அண்ட் அவங்க லேபரை எதுவும் ஈக்குவலாக ஷேர் பண்ணக்கூடாது, வீட்டில் ராசா மாதிரி இருக்கணும். அது வந்து மேன் என்று சொல்கிறது, இதுதான் பாக்ஸ் போட்டிருக்கிறது ஹெட்ரோநார்மேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்ரோசெக்ஷுவல்ன்றதே வேறு, ஆண் பெண்ணுக்கு அடையாளப்படுத்தப்படுற ஒரு ஸ்டீரியோடைப்ஸ். எஸ், ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ அந்த ஸ்டீரியோடைப்ஸ்க்கு நான் யூஸ்வலி ஃபிட்டுன்னு ஆக மாட்டேன். நான் என் க்ளோதிங்கில் இருந்து என் பாடி மேனரிசம் எல்லாமே அது தானாகவே அப்படி தான் இருந்தது சின்ன வயசுலேருந்து. ஸோ அது வந்து மோஸ்ட்லி இட் இன்டிமிடேட்ஸ் மென் யூனோ. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஷூ வாங்க போயிருந்தேன் நான் ஒரு ஷோரூமில். அப்போது ஐ ஆஸ்க் தட் பர்சன் டு ஷோ மீ டிஃப்ரெண்ட் கைண்ட். பை தென் ஹி வாஸ் வெரி டயர்ட் ஆல்சோ. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 8:30 times in the night. ஸோ அவங்க வந்து முடியாதப்போமான்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அன்ட்டு நான் கேட்கும்போது தென் அது ஒரு ஆர்கியூமெண்ட்டை டர்ன் பண்ணி இன்னொரு அங்கிளை கூப்பிட்டாங்க பாரு. ஸோ அந்த அங்கிள் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அண்ட் நான் வந்து வேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், அப்படி இருக்கும் முடி எல்லாமே. ஸோ அவங்க வந்து இப்படி இருக்கிறத இப்போ எப்படி பேசணும் போகணுன்ட்டு வந்து அழுக்க வந்தாங்க. புரியல, இன்னொரு அடிக்க வந்து எப்படி அடிக்க வந்தாங்க. ஸோ அவங்க அடிச்சிட்டாங்க ஆக்சுவலி கூட. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய டைம் வந்தது. ஸோ மென் ஆர் யூஸ்வலி இன்டிமிடேட்டட். சம்டைம்ஸ் கன்சர்வேட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும்போது அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் ஈகோசிஸ்டம் ஆர் லைக் கைண்ட் ஆஃப் இன்டிமிடேட்டட் பை மை ப்ரெசன்ஸ் இட் செல்ஃப் அங்கே. ஸோ அது யூஸ்வலி ஒரு புல்லிங்கில் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி வயலன்ஸில் அட்டாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மெட்ராஸ் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த க்ரௌட் கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சிலர் வந்து இடிச்சுட்டு போனாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்ட்டு. த சேம் பர்சன் திரும்ப திரும்ப இடிச்சுட்டு கடைசியாக என்னை பார்த்து ஓ நீ பொண்ணா பையன் நினச்சேன் அப்படின்னாரு. அப்போ நீ பையனாக இருந்தால் கூட உரச ரெடியாக இருக்கீன்னா அது தப்பு, அது பையனோ பொண்ணோ அது என் கன்சர்ன் இல்லாமல் நீ என்னை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்மளை வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டடாக எடுத்து இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓ நீ பொண்ணா நான் பையன் நினச்சேன் அப்படின்னா அது எந்த மாதிரியான மனநலன் இருக்கு? தூங்குற குழந்தைய நாங்கள் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற குழந்தைய நாங்கள் எழுப்ப முடியாது. ஸோ இவங்க
தெரிஞ்சாலும் பண்றவங்க இந்த கேட்டகரியிலே வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட் தான் நடக்கணும். ரொம்ப நாகரீகமான ஒரு சமூகம் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றது ஒரு இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த கலாச்சாரம் சொல்லப்படுற ஒழுக்கம் நாகரீகம்ங்கிறது அடுத்தவங்க உடலை கேள்விக்குட்படுத்தும் போது மட்டும் எங்க போயிருதுங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. நீ பையனா பொண்ணா, உன்னோட பேண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, நீ என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ற, இதெல்லாம் கியூரியாசிட்டியா பாக்குற மக்கள் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றாங்களா, இவங்க சொல்ற கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் நாம இந்த மாடர்ன் மங்கை ஷோ கீழேயே நிறைய கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட் எல்லாமே வந்து சைபர் கிரைமால கம்ப்ளைண்ட்க்கு உட்படுத்தப்படுற இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழ் வர்ற குற்றங்கள். அது தெரியாமலே இவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கல்ச்சர்னு என்னையோ இல்ல நம்ம ஷோக்கு வர்ற ஆட்களையோ அட்டாக் பண்றவங்க கலாச்சாரம் எங்க போச்சு கமெண்ட்ல? ஸோ அவங்க இப்ப லாஸ்டா ரேகான்ட்டு ஒருத்தவங்களை இது பண்ணோம், அவங்களோட உடல்ல இருக்கிற பாகங்களை பத்தி கமெண்ட் வந்தது. புரியுதுல்ல? இப்ப இவங்க பேசுறது ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க, ஆனா ஒழுக்கம் இல்லாம பேசுறாங்க. சோ நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கரா உங்களோட ஜர்னி பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபீல்டில் தான் வந்தேன், பெயிண்டிங் ஃபீல்டில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் படம் ஃபீல்டில் போகும்போது நிறைய இட்ஸ் டெஃபினட்டாக மேல் டாமினேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அது நார்மல், எல்லா பெண்ணுங்க ஃபேஸ் பண்ணுறதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. அது தனியாக இப்படின்னு சொல்கிறது தேவையில்லை, பிகாஸ் அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, பட் இப்போ ஃபீமேல் டாமினேஷனாக வந்தால் எல்லாம் சரியாயிடும்னு நான் கண்டிப்பாக சொல்லலை. அது ஒரு கல்ச்சர் தான் ஷிஃப்ட் வரணும். லைஃப்ல எந்த அளவுக்கு அட்டாக்கும் பிரச்சனைகளும் ஹராஸ்மெண்ட்டும் இருந்திருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு இன்னொரு பக்கம் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு 5 ஃபோட்டோ உங்களோட ஃபோனில் நான் இப்போ அனுப்புகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்ததும் உங்களுக்கு வர்ற எமோஷன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, என் கிராண்ட்மா, ஐ மீன் என்ன மை ஃபர்ஸ்ட் மதர், என்ன 10 வருஷம் அவங்க தான் வளர்த்தாங்க. அவங்க ஆக்சுவலி ஸ்கல்ப்சர் எல்லாம் கணேசா எல்லாம் வந்தால், விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வந்தால் ஸ்கல்ப்சர் எங்கள் பாட்டி தான் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஸ்கல்ப்சர் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அவங்க நிறைய லைக் ஷி டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து ஒரு சிங்கரு, ஆக்சுவலி ரொம்ப அழகாக பாடுவாங்க, ரொம்ப அழகாக ஸ்கல்ப்சர் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக குக்கிங் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்னை ஒரு மாதிரி ஃப்ரீயாக வளர்த்துட்டாங்க. லைக் பையன் மாதிரி வளர்த்துட்டேன். என் அப்பா திட்டுவார் அவங்க, பாவம், எப்போ பார்த்தாலும் பையனை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், நீ தான் இப்படி பண்ணதுன்ட்டு. ஸோ அந்த ஒரு பாடி ஷேமிங் எல்லாம் இருக்காது என் பாட்டி கூட இருக்கும்போது. அண்ட் ஐ லாஸ்ட் ஹர் இன் 2018 அண்ட் இட் வாஸ் வெரி பேட் மூமெண்ட். அவங்களுக்கு 70 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போது. பட் யா, ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. ஐ மீன், இஃப் ஐம் எவர் அ மதர், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மேட்ச் அப் டு ஹர். அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க 13 இயர்ஸ்க்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, 14 இயர்ஸ்க்கெல்லாம் என் அப்பா பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தனியாக ஆந்திரா இருந்தால் வந்து பெங்களூரில் செட்டில் ஆகி அலோனா ரொம்ப தனியாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணாங்க என் பாட்டி. ஸோ என்ன ஃபஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க தான் என்னை நர்ச்சர் பண்ணது, கல்ச்சரலி, ஆர்டிஸ்டிக்கலி எல்லாமே. ஸோ நான் எது இருந்தாலும் என் பாட்டினால தான். அம்மா அப்பாக்கள் புரிஞ்சுக்காத விஷயத்த கூட வீட்டில் பாட்டிகளோ தாத்தாக்களோ புரிஞ்சுப்பாங்க. ஆமாம். ஸோ ஹவு ஸ்பெஷல் உங்கள் பாட்டி இப்போ ஒருவேளை உயிரோட இருந்தாலோ இல்லை இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டாலோ அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ப்ரௌடா? தேங்க்யூ பாட்டி, நீ போகாதன்னு தான் சொல்கிறேன். அதுதான் சொல்ல வரோம். ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடெண்ட் இருக்குது. என் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் போலீஸ் பிரச்சனை ஆகும்போது என் வீட்டில் எல்லாருக்கும் அப்போது தெரியும், அதுக்கு முன்னாடியே தான் குயர்ன்னு தெரியும், ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரியும். பட் அவங்க வந்து அப்போத்தி வரைக்கும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு ஒரே வாழ்ந்துட்டு இருக்காங்க இன் ஒன் ஹவுஸ்ன்னு நினச்சாங்க. பட் அப்போது தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியுது. ஸோ அப்போ வந்து வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லா சித்தப்பா, எங்கள் 6 சித்தப்பா, 3 அத்தை எல்லாரும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பஞ்சாயத்தையும் ஒரு 1 hour முடிச்சதுக்கப்புறம் என் பாட்டி நெய் போட்டு பருப்பு போட்டு கொடுக்குவா, துன்றியான்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் என் பாட்டி. ஸோ அதுதான் அவங்களுக்கு, நீ கிளியராக இருந்த என்ன பசிக்குது, டைம் ஆயிடுச்சு, குழந்தை சாப்பிடல, அதுதான் யோசிக்கிறாங்க. அது பாசம் ரொம்ப ஒரு சிலர்கிட்ட தான் குடும்பத்துல ரொம்ப ஜென்யூனா இருக்கும், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும். ஸோ அடுத்த நீங்க பாடி பத்தி நிறைய
சொல்லியிருந்தீங்க என் பாடியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். உங்களோட ஆர்ட்ல நிறைய ஆர்ட் வந்து பாடி சம்பந்தமான சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்களை ஒரு டிராயிங் மூலியமா சொல்றது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த டிராயிங் பத்தி இந்த பிக்சர் சொல்ல வர்ற விஷயம் என்ன? ஏன் இது வரையணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இது ஆக்சுவலி நான் வந்து பெயிண்டிங் எல்லாம் விட்டுட்டு கார்ப்பரேட் ஜாபுக்கு போயிட்டேன். அப்போது ஜாப் முடிச்சு வந்து பெயிண்டிங் பண்ண டைம் இது 2010ல் பண்ண பெயிண்டிங். அப்போது நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேன். நீங்க இப்ப வெயிட்டா இருக்கீங்க. அப்போ இல்ல இந்த ஃபேட்டுங்கிற வார்த்தையை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்க ஆமாம் அதுக்கு கம்யூனிகேட் தப்பா கம்யூனிகேட் ஆகும். ஆமாம் அதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஆமா. நான் அப்போது கொஞ்சம் பெருசாக தான் இருந்தேன். ஓகே. பட் அது வந்து தப்பான எல்லாம் சொல்லலை. பட் எனக்கு ஹெல்த் பிரச்சனையாக இருந்தது. அப்போ நிறையா PCOS இருந்தது. புரியுது. அப்போது தைராய்டு இஷ்யூஸ் இருந்தது. அதனால அதுக்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன் வாஸ் டு லூஸ் வெயிட் அண்ட் மெயின்டைன் ப்ராப்பர் ஹெல்த்தி வெயிட். அந்த டைமில் நான் வந்து this is how I wanted to actually be அந்த டைமில், and I actually turned out to be like that. First of all, the body structure. Secondly, I was trying to express அந்த டைமில் எனக்கு அந்த செக்ஷுவாலிட்டி லாக் ஒன்று இருக்குல்ல, அந்த லாக்கு வந்து அங்கே இட் இஸ் லைக் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன துணி போட்டாலும் பேண்ட்டுக்குள்ளார என்ன இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு மைண்ட் ஓடும். ஸோ அங்கே நான் லாக் போட்டிருக்கிறது காரணமே அது, தட் திஸ் இஸ் irrespective அன்ற இது. அண்ட் அந்த barbwires I had put because அந்த time of my life was probably that time I also was sitting in the remand and because of my ex-girlfriend's parents வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அது நான் எனக்கு ரொம்ப வருஷமாக ட்ராமாவாக இருந்தது. ஸோ அது ஒரு ஃபியர் மாதிரி வரும், ஒரு நைட்மேர் மாதிரி எல்லாம் வரும். யாராச்சும் பிகாஸ் தே கேம் அண்ட் நாக் த டோர் அண்ட் டுக் மீ, தட்ஸ் இட், இன் 2 minutes they just took me to the station. ஸோ யார் நாக் பண்ணாலும் அது ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். போலீஸ் இருப்பாங்களான்ட்டு. போலீஸ் இருந்தாலும் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. ஸோ we are not criminals. அது ஸோ அந்த ஒரு இது இருந்தது டைமில். ஸோ தட் வாஸ் வென் ஐ ஆல்சோ ஆக்சுவலி மேட் திஸ் பெயிண்டிங். ஸோ அந்த barb wires ஆல்சோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் த டிஸ்டர்ப்னஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. And it's in kind of flames of fire and the land behind is barren, ரொம்ப barren இருக்கு. So that was the kind of ecosystem in my mindset on the time of life. But still there is a strength. She's looking into you, like அந்த கண்ணு பார்த்தா வேற எங்கேயோ பார்க்கல, it's straight into you. It's like a way of saying என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அடங்க மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அடங்க மாட்டேன். மாசு. என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அடங்க மாட்டேன். So that the look actually is staring into people. At the same actually concept எனக்கு enjoy me songல ரொம்ப பிடிச்சது. The way the portrait is so close up and they அது enjoy me and even கர்ணன்ல ஃபர்ஸ்ட் சாங் வரும் இல்லை, அப்படிதான் they look in the camera and they sing the tribals that they shot. So எனக்கு அந்த மாதிரி போர்ட்ரேச்சர் பண்ணோன்னா லுக்கிங் இன் த வியூவர் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் இஸ் அ பெயிண்டிங். யா, வெரி பவர்ஃபுல். ஆனால் உங்களோட நானு லேடிஸ் படம், அந்த படத்தை பற்றி சொல்கிறோன்னா சினிமா, குயர் சினிமா அப்படின்னாலே ஒரு சோக அரசியலாக இருக்கும். ரொம்ப சோகமா இல்லை ரொம்ப வந்து வேற ஒரு அவங்கள ஒரு தனி உலகத்தில் காமிக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மிட் போர்ஷன் வரைக்கும் பயங்கர ஹியூமரஸாக இருக்கும், கலாட்டாவாக இருக்கும். சேட்டை பிடிச்ச அனிதா, அந்த கேரக்டர் பேர் அனிதா. அவங்க ஆமாம், அந்த படத்தில் அவங்க தான் நடிச்சிருக்காங்க ப்ரொட்டாகனிஸ்டா. சைலஜாவை பிடிச்சவங்க பிடிக்காதவங்கள கூட அனிதா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வாலு, எல்லாரையும் கேள்வி கேட்குற ஒரு ஆளு. ஸோ அனிதா பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. அனிதா ஜர்னி ஆக்சுவலி நிறையா ஒரு என் லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸை போட்டு பண்ண ஜர்னி அனிதா அது. ஸோ அனிதா நானும் லேடிஸ் வந்து சில சீரியஸான விஷயம் பேசுவோம். லைக் நாங்கள் எப்படி ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நான் வந்து ஒரு உமன்ட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் லேடிஸ்ன்ட்டு அது ஒரு ஸ்லாங், கன்னடா ஸ்லாங்கில் போட்டு பிகாஸ் பஸ்ஸில் போகும்போது அந்த டைலாக் சொல்லி காமிக்கிறீங்க. எது
நான் லேடிஸ் சார் சம்திங் ஏதோ கன்னடத்தில் இருக்கும். I don't know how that is. But anyway, I'll just continue saying this. In that film, வந்து காமெடி யூஸ் பண்ண அந்த ஒரு சீரியஸ் இஷ்யூ அது இன்னும் கன்வே ஆகும். பட் அது கிராஃப் கூட ஐ ட்ரை டு கிவ். அது காமெடியிலேருந்து அப்படியே சீரியஸாக போகும். அந்த பொண்ணு வந்து நான் லேடிஸ் சார்ன்ட்டு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அக்ரெஷன் வந்துடும் பை த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபில்ம். ஒரு அக்ரெஷனில் ஹேண்டில் பண்ணுவா எவ்ரி சுச்சுவேஷன். அங்கேருந்து மறுபடி காம் ஆயிடுவாங்க அந்த கிராஃப். ஸோ அந்தோடைய டிரான்சிஷன் ஒரு ஈகோசிஸ்டம்குள்ளார ஒரு சொசைட்டி ஒரு கல்ச்சர்னால எப்படி ஒன் இண்டிவிஜுவல் ஆர் எனி கப்பல் கெட்ஸ் ட்ரெயின்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணுறது காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் நானும் லேடிஸ். ஸோ ஹியூமர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட். அது ஆக்சுவலி கொஞ்சம் ஹியூமர் தான். என் லைஃபே கொஞ்சம் காமெடியாக இருக்கும் நான் யோசிச்சுட்டு பார்த்தா எப்போ பார்த்தாலும். ஸோ அதை வந்து நானே ஒரு ஆன்லுக்கராக க்ரியேட் பண்ணும்போது சிரிப்பு தான் வரும் அதுக்கப்புறம். பிகாஸ் அது வந்து மீறிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஹர்ட் இல்லை, அந்த இது சேட்னஸ், எந்த ஹெவினஸும் இல்லை. ஸோ இப்போது அதை பற்றி சிரிக்க முடியும் பிகாஸ் வி ஹவ் பாஸ் தட் ஃபேஸ். ஸோ நானும் லேடிஸ் இஸ் அ வே ஆஃப் லுக்கிங் அட் மை செல்ஃப். அப்படியே இந்த பக்கம் பார்க்க போனால் மெமரிஸ் ஆஃப் மிஷின் இட்டாலியில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. இன்னும் நிறையா நாடுகளில் பயங்கர அவார்டு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே அந்த மெமரிஸ் ஆஃப் மிஷின்ஸ்க்கு போயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே கான்ட்ரவர்ஷியும் இருக்குது. ஸோ மெமரிஸ் ஆஃப் மிஷினை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சைல்டு அப்யூஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த படம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன்? நான் வந்து இந்த அந்த தாட்டோ கான்ட்ரவர்சி வரும்ன்ட்டு நான் முன்னாடியே அவேராக இருந்தேன். எனக்கு தெரியும் இப்படி வரும்ன்ட்டு. பிஃபோர் ஐ மேக் த ஃபில்ம் ஐ நியூ இட். ஸோ அது அந்த டைமில் தான் நான் ஒரு டைலாக் எவால்வ் ஆகி நான் ஒரு டைலாக் சேர்த்துனேன். I don't know if audience have watched it, especially people who think I am encouraging pedophilia. There is a dialogue where the husband character says, never tell this to a pedophile and சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த protagonist ஒரு நியூட்ரல் லுக் கொடுப்பாங்க in a deep thought. Okay, so that was a way of telling that I am aware as a director. இது ஒரு ஃபைல் என்கரேஜ் பண்ணணும்ன்ட்டு என் இன்டென்ஷன் இல்லை. பட் அது சாக்கா வச்சு என்கரேஜ் ஆகுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வரும் அந்த படம் பார்க்கும்போது. பட் அது என் இன்டென்ஷன் கிடையாது. என் இன்டென்ஷன் ஒரு சைல்டு செக்ஷுவாலிட்டி ரீலுக் பண்ண, அது சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும், ஒரு ட்ராமா ஏன் வருது, ஓகே, மாஸ்டர்பேஷன் என்ன, ஓகே, ஹவு இஸ் இட் an integral part of a woman's sexuality and her expression. In the areas I concentrated and tried to make this film. பெண்கள் விடுதலையோ இல்லை தன்னுடைய தேவைகளோ பேசுனா அது அப்யூஸ்க்கான ஒரு ஸ்பேஸாக சிலர் எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் அதை ஜென்யூனாக புரிஞ்சுக்காங்க. நீங்கள் அதை மெமரிஸ் ஆஃப் விஷனில் உங்களோட பர்செப்ஷனாக இதை முன் வச்சுருக்கீங்க. இதே மாதிரி நானும் லேடிஸில் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஓப்பனாக ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கீங்க. லெஸ்பியனோட டிசைர் பற்றி நிறையா ஸ்டீரியோ டைப் இந்த உலகத்தில் இருக்குது. அது வெறும் பான் சினிமாவில் பார்க்குறது மட்டும்தான் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உலகத்தில் ஆக்சுவலான லெஸ்பியன்ஸோட டிசைர் அண்ட் நீட்ஸ் பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஏன்னா இதுக்கு என்கிட்டே பதில் இருக்குது, புரியுதுல்ல? ஸோ இதை பார்க்குற பொது சமூகத்துக்கு நான் நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன். போய் கூகுளில் பாரு, நான் என் வாயால் ஒரு டிசைரை பேசி அதில் வந்து நீ வந்து ஈக்குவலாக ஒரு ஹைனஸ் ஆகிறது விஷயம் இல்லை, போய் கூகுள் பாருன்னு நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மள மாதிரியான ஆட்கள் கொடுக்குற ஜென்யூன் பதிலும் இங்கே இன்னொரு பக்கம் ஒரு ஆன்சராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ ஆமாம், அது ஒரு மோஸ்ட் காமன் கேள்வி. சொல்லும்போது நான் வந்து குயர் ஆண்டி யாருக்காச்சும் ஃப்ரெண்டுஸுக்கு சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, நீங்க 2 பேர் என்ன பண்ணுவீங்க, அதை நான் கேட்கறதே இல்லை, நாங்க 2 பேரும் என்ன. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ரொம்ப கூச்சமா இருக்கும், ஐயோ இப்படி கேட்டாங்களேன்ட்டு. இப்போ எல்லாம் ஆக்சுவலி டப்புன்னு சொல்லிடுவேன். எந்த அளவுக்கு சொல்லுவேன், நான் பயமாயிடும் அந்த அளவுக்கு. நான் பிகாஸ் when I start அவங்க கூச்சப்படுற அளவுக்கு நம்ம ஒரு பதில இப்ப சொல்லிடுவோம். ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு ஐயோ நாங்க ஒரே ஆப்ஷன் வச்சிருக்கோமான்ட்டு தான் இவங்களுக்கு கிட்டதான் இந்த மாதிரி கேள்வி வரும். ஓகே, இவங்க தான் ஆக்சுவலி ஹெட்ரோநார்மேட்டிவ். இல்ல, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஈவன் குயர் கம்யூனிட்டிலேயே இன்னொரு செக்ஷுவாலிட்டி பர்சன் இருப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட எப்படி ஹெட்ரோசெக்ஷுவல் ஒரு கேள்வி கேட்குறாங்களோ அதே கேள்வி மாதிரியே வந்து கேட்பாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி பண்ணுவீங்க அப்படி இருக்கும். சொல்லுங்க. இட்ஸ் லைக் அது எல்லாரும் இதுலேயும் ஹேண்டில் பண்ணியாச்சு அந்த மாதிரியான மைண்ட் செட்ஸ்க்கு. கூகுளில் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நாங்கள் கூகுளில் போனாலும்
ஒரு மேலுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படியே சொல்லியிருக்காங்க. ஈவன் இஃப் லைக் ஐ வாஸ் டூயிங் அ ரீசர்ச் ஃபார் சம்திங், ஸோ ஒரு ஈவன் இஃப் யூ விசிட் porn sites and see everything caters to male gaze, and if you see like lesbian sex or whatever, it is not how actually lesbians have sex or whatever. It is catering to some man over there, to a male gaze. ஒரு ஆணுக்கு ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு தேவையோ அதை வந்து ஒரு செக்ஷுவலா காமிக்கிறது. ஸோ அது கிடையவே கிடையாது. வாட் இஸ் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்? ஸோ லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப், வாட் ரியலி அ லெஸ்பியன் நீட்ஸ் இஸ் dignity. Like every other individual. நீங்க ஒரு குரூப் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க, அது முஸ்டேச் அண்டர் மை நோஸ் ரிங் அப்படின்ட்டு. அந்த பேரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. லைக் அது தமிழ்ல எப்படி சொல்லணும்னா, என் மீசைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற என்னுடைய மூக்குத்தி அப்படி சொல்லலாமா? I think so. முஸ்டேச் அண்டர் மை நோஸ் ரிங். I just put that because it will be non-binary. Like nose ring வந்து men also wear it. It's not even like contemporary style. Even tribal men used to wear it in certain cultures. So அந்த முஸ்டாஷ்ன்றது நோஸ் ரிங்ன்றது நாங்கள் வில் அசோசியேட்டட் டு உமன், பட் முஸ்டாஷ் இஸ் ஆல்வேஸ் லைக் அ மேன். ஸோ அங்கே கன்ஃபியூஷன் ஒரு நிமிஷம் இதை வில் பி கன்ஃபியூஸ் லைக் யார், பட் இட் இஸ் ஃபார் அ நான் பைனரி. ஸோ போத் கேன் வேர் முஸ்டாஷ், ஐ மீன் ஹேவ் அ முஸ்டாஷ் அண்ட் ஹேவ் அ நோஸ் ரிங் ஆல்சோ. ஸோ அந்த ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் ஆஸ் அ ஃபேஷன் கலெக்டிவ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். புருஷு வேரியண்ட் ஒரு நான் பைனரி காஸ்டியூம் டிசைனர் இருக்கு. ஆமாம், என்னோட நண்பரும். ஆமாம். ஸோ அவங்க வந்து நானும் லேடிஸ்க்கு காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய அவங்க காஸ்டியூம் போட்டிருக்கேன், அண்டு அவங்க காஸ்டியூம் ஒர்க்கில் நிறைய இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மீட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஐடியா தோணிச்சு, இது மாதிரி பண்ணலாமான்ட்டு. அவங்க மாதிரி நிறைய ஆட்களை கொலாபரேட் பண்ணி ஒரு நான் பைனரி டிசைனாக ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி, வேர் not just queer people, even heterosexuals. Like இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் queer people, we don't have any other way of styling ourselves. So நாங்கள் வந்து if we want to choose alternative style for expression, நாங்கள் heteronormative style தான் ஆப்ட் பண்ணணும். So it has to be a space where heteronormative people are opting the queer style for of expression, you know. So அந்த மாதிரி ஒரு non-binary space ஃபேஷனோட create பண்ணலான்ட்டு. Plus I want to, it's all in a starting stage actually. I want to start like a production where queer people are telling their stories. படம் ஆயிருக்கலாம், இல்லை ஷார்ட் பிளாக்ஸ் ஆயிருக்கலாம், அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே queer people பண்ணி. ஸோ ஒரு நான் பைனரி ஸ்பேஸாக, ஆர்ட் ஸ்பேஸாக, கல்ச்சுரல் ஸ்பேஸாக மாற்றணும். ஏன்னா நான் நிறையா கடைகளுக்கு போய் இந்த சொசைட்டி சொல்கிற பசங்க செக்ஷன் அங்கே தான் சட்டை எடுப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, யாருக்கு ஷர்ட் வேணும் அப்படி கேட்பாங்க. எனக்கு தாங்க அப்படின்னு. உங்களுக்கா? உங்கள் சைஸில் ஷர்ட் இல்லைங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. சில கடைகளில் ஷர்ட் இருந்தாலுமே சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்புறம் நான் அந்த ஷர்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த பசங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன். அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாக்கா என்ன அப்படியே மேலே பார்ப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு தோணும், நான் பைனரிக்குன்னே ஒரு ஸ்டோர் நிச்சயமாக அவசியம். நான் புருஷாரிக்கிட்ட பேசும்போது கூட நிறையா முறை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நான் பைனரி ஒரு ட்ரெஸ்ஸிங் இது வைங்க. ஏன்னா வந்து நான் வேஷ்டி கட்டுறதையோ இல்லை வந்து நான் லுங்கி கட்டிட்டு நடக்கிறதையோ ஒருத்தட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த பொருளை வாங்குறதுக்கே அந்த கடையில் போய் ஒரு 2 நிமிஷம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு குயர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டோர் இருந்ததுன்னா அது கவலையே இல்லை, உள்ளே போகிறோம், எடுத்து கட்டுறோம், பங்கமாக நடந்து வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ முஸ்டேச் அண்டர் மை நோஸ் ரிங்க்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஷைலஜா. தேங்க்யூ மாலினி. ஆக்சுவலாக நான் வந்து தமிழ் ஒரு 10 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். பேச வரோம், படிக்க எல்லாம் இன்னும் வராது. ஸோ ஏதாச்சும் தப்பு சொல்லிட்டேன்னா தமிழில் மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்காக நீங்கள் தமிழ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பேசினதுக்கு நாங்கள் தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி. ஸ்கின் கேர் ரோட்டீன் அதெல்லாம் கிடையாது, என்னால் அது பண்ணவும் முடியாது. பண்ண முடியாதுன்னா என்ன சொல்கிறது, ஓகே வித் த பிம்பிள். சாப்பிட்றதும் வந்து நல்லா சாட் ஐட்டம்ஸ், ரோட்டு கடையில்